everyone, நீங்க டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா? உங்களுக்காகவே டிஎன்பிஎஸ்ல 1910 வேகன்சி விட்டிருக்காங்க. வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்ல கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல் முடிச்சவங்களுக்கு நியூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்னைக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீசிங் டேட். வாங்க இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எல்ல இருந்து அப்ளை பண்ணலாம், எல்ல இருந்து லாஸ்ட் டேட், எல்ல இருந்து விண்டோ பீரியட் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இது அப்ளை பண்ண வந்து எல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து எப்ப சப்மிட் பண்ணலாம்னா ஜூலை 12th ல இருந்து லாஸ்ட் டேட்டா வந்து அப்ளிகேஷன் டேட். இப்போ நீங்க அப்ளை பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு, நேம் வந்து கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான விண்டோ பீரியட கொடுத்திருக்காங்க. விண்டோ பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 16 ல இருந்து ஜூலை 18 வரைக்கும் விண்டோ பீரியட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டேட் அண்ட் டைம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த வந்து எக்ஸாமினேஷன்ல பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேப்பர் இருக்கு. பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இது பேப்பர் 1. ஆஸ் யூசுவல் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிப்போம் பாத்தீங்களா, சோ சேம் கண்டென்ட் தான். இது வந்து பேப்பர் 1ல உங்களுக்கு வந்துரும். இதோட எக்ஸாமினேஷன் டேட் வந்து ஆகஸ்ட் 31 வந்து பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் டேட். பேப்பர் 2 இப்போ நீங்க டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா, சோ அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து லைக் நான் எப்படி சொல்றேன், அக்ரிகல்ச்சர், கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும் பாத்தீங்களா. சோ நீங்க சூஸ் பண்ற வேண்டியதா தான் இருக்கும். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சீங்களோ சோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த சப்ஜெக்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். இது வந்து பேப்பர் 2ல வரும். பேப்பர் 2க்கு எக்ஸாமினேஷன் டேட் வந்து செப்டம்பர் 7 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செப்டம்பர் 11 ல இருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எவ்வளவு போஸ்ட் விட்டிருக்காங்க, எவ்வளவு வேகன்சி விட்டிருக்காங்க தெளிவா இதுல கொடுத்திருக்காங்க. மொத்தம் 1910 வேகன்சி விட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் இதுல பிரிச்சிருக்காங்க. இப்போ கெமிஸ்ட் கிரேடுக்கு வந்து அதுக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கு. மைண்ட் சர்வேக்கும் 2 வேகன்சி இருக்கு. ஸோ அது போல டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து 1910 வேகன்சி இருக்கு. தனித்தனியா பிரிச்சு எடுத்திருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட்டும் கண்டிப்பா ஏஜ் லிமிட் போஸ்டிங் கொடுத்திருப்பாங்க. இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா இப்ப கெமிஸ்ட் கிரேட் அதாவது பிசி, எஸ்சி, எஸ்டிலாம் இருப்பாங்க பாத்தீங்களா, சோ அவங்கள தவிர்த்து ஏஜ் லிமிட்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிலாம் இருப்ப பாத்தீங்களா, இது வந்து இந்த போஸ்டிங்லாம் பாத்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். இவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு 40 ஏஜ் ஆகுதா, ஸோ அவங்களே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சில டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ட்ரெட்ஸ்மேன் மெக்கானிசம் அவங்களுக்கு மட்டும் தான் ஏஜ் லிமிட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ 53 ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் சரிங்களா. ஒன்ஸ் நீங்கள் இதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க, கோத்ரூ பண்ணிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்கு, எவ்வளோ போஸ்ட் கோடும், ஸோ அந்தந்த போஸ்ட் கோடும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஸோ இதையும் கொடுத்திருக்காங்க, டீடைலா கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க இதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், மேத்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு எவ்வளவு கொஸ்டின் வைஸ் வந்து தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. பேப்பர் 1ல பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 இருக்கும், மேக்ஸிமம் மார்க் 150 மார்க். பார்ட் பில ஜெனரல் ஸ்டடீஸ், பார்ட் சில ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஜெனரல் ஸ்டடீஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 75 இருக்கும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டினா மேக்ஸ், ஸோ அதுக்கு 25 கொஸ்டின் இருக்கும். இது ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 மார்க் சரிங்களா. இது டோட்டலா பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 மார்க்குக்கு இருக்கும். டியூரேஷன் அவர் அதாவது எக்ஸாம் டைம் அவர் 3 hours கொடுப்பாங்க. ஸோ இது டைப்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் மோட் வந்து அப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேப்பர் 2. பேப்பர் 2ல நீங்க நான் சொல்லியிருந்த பாத்தீங்களா, நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா, ஸோ அந்த சப்ஜெக்ட் பேப்பர் தான் உங்களுக்கு வரும். அந்த சப்ஜெக்ட் பேப்பர்ல மொத்தம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 200 கொஸ்டின் இருக்கும். டியூரேஷன் அவர் 3 hours இருக்கும். மேக்ஸிமம் மார்க் 200 கொஸ்டினுக்கு 300 மார்க் வந்து மேக்ஸிமம் மார்க். இதோட டைப்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் மோட் வந்து அப்ஜெக்டிவ் மோட். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி எழுதுனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்ல பேப்பர் 2 எழுதுவீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேப்பர் 2ல அந்தந்த சப்ஜெக்ட் கோடுக்கு என்னென்ன கோட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிஸ்ட் கிரேட் 1க்குனா போஸ்ட் கோட கொடுத்துருக்காங்க 3678. ஸோ அது போல செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க இதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சென்டர்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு நியர்பை என்ன சென்டர் இருக்கோ நீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 38 சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 38 சென்டர் ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட சிலபஸா கொடுத்திருக்காங்க. பேப்பர் 1க்கும் சிலபஸ் கொடுத்திருக்காங்க, பேப்பர் 2க்கும் சிலபஸ் கொடுத்திருக்காங்க. பேப்பர் 1 பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், மேத்ஸ் சொல்லியிருந்த பாத்தீங்களா, அதோட சிலபஸ் தமிழ்லயும் கொடுத்திருக்காங்க, இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிட்டு
அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, அப்ளை பண்றதுல இல்ல நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி நம்பர் 9962097000 இந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இது போல நியூ நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும்னா நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you everyone.